ஏதாவது ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் யாரையாவது பற்றி வெளியாகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஸ்ருதி நாராயணனோட வீடியோவில் பேசிய நபர் இவர் தானா அப்படின்னு இப்போ எல்லாருமே விலாசி வந்துட்டுருக்காங்களாம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி சீரியலில் ரொம்ப பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னா ஸ்ருதி நாராயணன். இவங்க சீரியலில் சிறகடிக்க ஆசை அப்படின்றதுல தான் நடித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அவங்களை பற்றி ஒரு அந்தரங்கர் வீடியோ வெளியாகி இருந்துச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் இவரது ஆபாச வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. பட வாய்ப்பிற்கான ஆடிஷனாக அந்த ஆபாச வீடியோ இருந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து நடிகை ஸ்ருதி நாராயணன் இந்த வீடியோ விவகாரத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை ஸ்ருதி நாராயணன் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய கட்ஸ் என்ற படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. ஸ்ருதி நாராயணன் ஆபாச வீடியோவில் ஒரு ஆண் குரல் ஸ்ருதி நாராயணன் பேசுவதாகவும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கட்ஸ் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஷிவானி செந்திலே அந்த வீடியோவில் ஸ்ருதி நாராயணன் பேசியவர் அப்படின்னு தற்போது சமூக வலைதளவாசிகள் தகவலை பரப்பி வராங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இருந்த அந்த ஆணின் குரலும் இந்த தயாரிப்பாளர் ஷிவானி செந்திலின் குரலும் ஒன்றாக இருப்பது போலவும் சமூக வலைதளவாசிகள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த ஷிவானி செந்தில் கார்கில், டேக் டைவர்சன் மற்றும் முடிவில்லா எண்ணங்கள் படங்களை இயக்கியிருக்காரு. ஸ்ருதி நாராயணன் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையை அதிர வைத்த நிலையில் தற்போது அந்த வீடியோவில் ஸ்ருதி நாராயணன் பேசும் நபர் ஷிவானி செந்தில்னு சமூக வலைதளத்தில் இப்போ பெரும் அதிர்ச்சி எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த வீடியோ ஏஏ என்றும் அந்த வீடியோவில் உள்ள குரல் ஏஏ தொழில்நுட்பத்துடன் பேசுவது போல அமைக்கப்பட்டுள்ளது என்றும் பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த பிறகு தனது ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி ஸ்ருதி நாராயணன் தொடர்ந்து நடிப்பில் தனது கவனத்தை செலுத்தி வராங்க. ஸ்ருதி நாராயணன் நடித்திருக்கக்கூடிய இந்த படத்தை இயக்குனர் ரங்கராஜ் இயக்கியிருக்காரு. அவரே இந்த படத்தை தயாரிப்பதுடன் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இந்த படத்தில் முன்னணி நடிகை ஸ்ரீலேகாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க எவ்வளவு நெருக்கடியாக இருக்குன்னு தெரியுமா? குழந்தைகளுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியல அப்படின்னு இப்போ ரொம்ப சுத்தமாக முடியாமே போயிடுச்சுன்னும் பிளாக் பாண்டி ஓப்பனாக பேசியிருக்காரு. பிளாக் பாண்டி தமிழ் சினிமாவில் கடந்த பல வருடங்களாக நடித்து வராரு. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் சீரியல்களையும் நடிக்கிறாரு. முக்கியமாக இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியலில் நடித்து பிரபலம் அடைஞ்சவர். சினிமாவை பொறுத்தவரை அவர் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாலும் அங்காடி தெரு படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பெயரை எடுத்து கொடுத்துச்சு. அவர் நடித்த சாட்டை திரைப்படத்திலும் சிறப்பான பெயரை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இப்படி நல்ல நடிகர் என்ற அடையாளம் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் அவ்வளவாக வரல. இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது. மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் பிளாக் பாண்டி. அவரது உண்மை பெயர் லிங்கேஸ்வரன். சிறு வயதில் இருந்தே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நடிக்கிறதுல ஆர்வம் காட்டி வந்திருக்காரு. இதனால் அப்போது இருந்தே சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணார். அதன்படி குழந்தை நட்சத்திரமாக அவர் ஹாலிவுட்டில் அறிமுகமானார். அந்த வகையில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நாகேஸ்வரி, வெல்டன், ஆட்டோகிராஃப் அப்படின்னு பல படங்களில் நடித்தார். இது ஒரு பக்கம் இருக்க வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்னத்திரையும் நடிக்க ஆரம்பித்தார். கதை நேரம், மெட்டி ஒலி, கோலங்கள் அப்படின்னு நடிக்க ஆரம்பித்தார். இவருக்கு கனா காணும் காலங்கள் சீரியல் தான் ரொம்ப பிரபலமாச்சு. இவர் இதே கேரக்டரில், அதாவது பாண்டி அப்படின்ற கேரக்டரே நடிச்சிருந்தார். அப்போது இளைஞர்களிடம் அந்த சீரியல் ரொம்ப வரவேற்பை பெற்றிருந்தது. அதற்கப்புறமாக இவருக்கு முழுவதுமாக சினிமாவில் தான் நடிக்கணுன்ற ஆசை ரொம்பவே ஃபுல்லாக நிறைவேறலை அப்படின்னும் அவருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் சின்ன சின்ன ரோல் தான் வந்துச்சு. லீ, சிங்கார சென்னை, தீக்குச்சி, அதுக்கப்புறம் சிங்கராசு அப்படின்னு நடித்தார். இப்படிப்பட்ட சூழலில் வசந்தபாலனிக்கு அங்காடி தெரு திரைப்படத்தில் இவர் ஹீரோவுடைய நண்பராக நடிச்சிருந்தார். வரவேற்பு பெற்றிருந்தது அவருடைய கதாபாத்திரம். அதற்கு பிறகு ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் சொல்லிக் கொடும்படியாக ரோல்கள் இல்லை. அப்படி அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும் ரோல்கள் கிடைச்சாலும் அந்த படங்கள் பெரிதாக ஹிட் ஆகலை. இப்படி தொடர்ந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியனாக நிலை பெறுவது ரொம்ப கஷ்டமான ஒன்று. வெளியிலேருந்து பார்ப்பவர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் மதுரை சென்று கொண்டிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று தான் அர்த்தம். ஆனால் அவனுக்கான இடத்தை அடையவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும்? சினிமாவிலும் அப்படி தான். 25 வருடங்களாக நான் சினிமாவில் நடிக்கிறேன், இன்னும் நான் களத்திலே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய், அஜித் போல் எங்களுக்கெல்லாம் சம்பாத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரியாக பேசியிருக்கிறார். வெற்றிமாறன் சார் உதவி இயக்குனராக இருந்த போதே அவரை எனக்கு தெரியும். அவர் தயாரித்த இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தில் நானும் சூரியும் தான் கமிட் ஆகியிருந்தோம். அதனால் சந்தோஷமாக இருந்தேன். ஃபோட்டோஷூட் எல்லாம் எடுத்தாங்க. மேலும் என்னுடைய பாஸ்போர்ட் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக பார்த்தோன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸில் தான் இருந்தது. சூரி மட்டுமே படத்தில் இருப்பதாக தெரிய வந்துச்சு. வெற்றிமாறனிடம் ஃபோன் செய்து கேட்டால் கதை மாறிடுச்சுன்னு சொல்லிட்டார். வாய்ப்புகள் எல்லாம் இப்படி தான் கைமீறி போகுது. சம்பளமே கொடுக்காம நிறைய பார்த்தோன்னா நான் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன். வெங்கட் பிரபுவோட கோட் படத்தில் சண்டை போட்டு நடிக்க வாய்ப்பு வாங்கினேன்.
ஆனால் படத்தில் நான் நடித்த காட்சிகளே இல்லை. அதே போல் பாபா படத்தில் சிறு வயது ரஜினிகாந்தாக நடித்தேன். ஆனால் எடிட்டிங்கில் அந்த காட்சிகள் எல்லாம் தூக்கப்பட்டுருச்சு. சாட்டை படத்தில் நடித்தேன். அதற்கு அந்த படத்தை தயாரித்த பிரபு சாலமன் எனக்கு சம்பளமே கொடுக்கல. அவரை நான் திட்டத்தான் செய்வேன். ஒன்றுமே இல்லாதவனுக்கு நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், அப்படிப்பட்ட எனக்கு எப்படி சம்பளம் தராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வருத்தம் இருக்க தான் செய்யுதுன்னு ரொம்ப கஷ்டத்தோடு தெரிவிச்சிருக்காரு.